மக்களே, பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ கில்லர் காயின் டாஸ்கே பிரம்மாண்டமா நடக்குது. அதுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதே. என்ன சத்தம்? ஓ, பாருவா. என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப என்ன வேணும்? இப்போ கிரேட் பார்வதி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேத்து டாஸ்க்ல நான் கம்மியா இருக்கேன்டா, சபரிடா பாயிண்ட்ல அதிகமா இருக்கான், அவனை போய் அடிங்கடா, அடே போங்கடா அப்படின்னு பேசின பாருவா இது இன்னைக்கு பேசுறது. என்னங்க பாரு, உங்களுக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயமா? நீங்க தட் இஸ் தி கேம் பிளே அப்படின்னு நீங்க வந்து சீனா போடுறீங்க. ஆனா நீங்க முதலிடம் வரத்துக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும், அடிக்கணும். ஆனா அடுத்தவன் முதலிடம் வரத்துக்கு அவனை அடிச்சா தப்பாங்க. தப்பா? புரியல எனக்கு. என்னது இது? ஸோ இதுதான் அவங்க இப்போக்ரேட், சச்ச இப்போக்ரேட் பார்வதி. இவங்கெல்லாம் வந்து பெரிய கேமரா ஐயால அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அந்த ப்ரோமோல என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ டாஸ்க் என்னன்னா மக்களே புரிஞ்சுக்குங்க, தெளிவா புரிஞ்சுக்குங்க. கில்லர் காயின் இருக்கு. கில்லர் காயின் ஒரு பாக்ஸ் போட்டு அந்த சென்டர்ல கில்லர் காயின், அந்த காயினை வச்சுட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே வெல்க்ரோ கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அங்க ஒரு லைன் இருக்கு. அந்த லைன்ல இருந்து வந்து அந்த கில்லர் காயின் பஸ்ஸர் அடிக்கும் போது யாரு மேல ஒட்டப்படுதோ அவர் எலிமினேட்டட். அதுக்கு குறிப்பிட்ட டைமிங் கொடுத்து போல. ஸோ அந்த லிவிங் ஏரியால ஒரு குறிப்பிட்ட டைமிங், ஒரு 3 நிமிஷமோ அந்த குறிப்பிட்ட டைமிங்குள்ள அந்த காயின் எடுத்து ஒட்டணும். எப்படி? அந்த காயின் எடுத்து ஒட்டிட்டு அவர்கிட்ட கடைசியா இருந்தா அவர் எலிமினேட்டட். இதுல யாரு கடைசியா இருக்காங்களோ அவங்க தான் அந்த டாஸ்கோட வின்னர். கரெக்டா? இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளான் அப் பண்ணிட்டாங்க, டீம் அப் பண்ணிட்டாங்க. எப்படி டீம் அப் பண்ணிட்டாங்கன்னா, கானா வினோத், விக்ரம், எப்படி கானா வினோத், விக்ரம், இது அரோரா, சுபிக்ஷா, சாண்ட்ரா, இவங்க எல்லாரும் மேக்சிமம் டீம் அப் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேர் ஒரு கூட்டணியா இருக்கு. எப்படி 5 பேர் ஒரு கூட்டணியா இருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும்? பாயிண்ட் ஸ்டெப்ல யார் லீடிங்ல இருக்கா? சபரிநாதன். ஸோ என்ன பண்ணிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சபரிநாதனை போய் லாக் பண்ணி காயினை ஒட்டி சபரியை தூக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே, லுக் அட் த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ இதுல கேமை விளையாடலாம், வேற மாதிரி ஓட விட்டும் விளையாடலாம், இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடலாம். கரெக்ட். ஆனா இதுல வந்து இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்றது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி விளையாடக்கூடாதுன்றது கிடையாது. பட் ஹெல்த்தியா விளையாடி இருக்கலாம்னா எல்லாரையும் ஓட விட்டு விளையாடி இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானும் அந்த பாயிண்ட்ல ஒத்துக்கிறேன். ஓட விட்டு ஓடனா இன்ட்ரெஸ்டிங், தட் வாஸ் குட் மூவ். ஆனா இது யாருமே பண்ணல. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க? பாயிண்ட்ஸ்ல இருக்கிற சபரி 35ல இருக்கான். சபரியை ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனா ஒரு பாயிண்ட். சபரி அதிகமான பாயிண்ட் கொடுக்க கூடாதுன்னா சபரியை முதல்ல தூக்கணும். ஃபர்ஸ்ட் தூக்கியாச்சு. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, வினோத்தும் விக்ரமும் என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வினோத்தும் கமர்தினை பிடிக்கிறாங்க. காயின் எடுக்கிறதுக்கு சுபிக்ஷாவும் அரோராவும் வராங்க, சாண்ட்ராவும் வராங்க. வந்து கீழே லாக் போட்டாங்க. எப்படி? கமர்தினை நார்மலா கமர்தினை பிடிக்கிறது கஷ்டம், லாக் போட்டாங்க. யாரு? விக்ரமும் வினோத்தும் லாக் பண்ணிட்டு முதுகுல காயினை ஒட்டுறாங்க. முதுகுல காயின் ஒட்டிடுறாங்க. ஓகே, அதுல சாண்ட்ராகன்லாம் வந்து ஒட்டிக்கிறாங்க. ஒட்டும் போது பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வாய்ஸ் கேக்குது, திவ்யா வான்ற மாதிரி. திவ்யா வராம தனியா, எப்பா நீங்க பண்ணுங்கப்பா, நான் வேடிக்கை பார்க்கறேன்ற மாதிரி திவ்யா வந்து எதுவுமே பண்ணாம தனிமரமாக வேடிக்கை பார்க்கும் தருணத்தை பார்க்க முடியுது. ஓகேவா? கமர்தினை லாக் பண்ணிட்டாங்க. இப்ப கமர்தினுக்கு ஒண்ணுன்னா, பேபிக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்ல அப்படின்ற மாதிரி பார்வதி வராங்க. எப்படி? பார்வதியோட என்ட்ரி. பார்வதி அரோரா திவ்யாவை கூப்பிடுறாங்க, வரல. பார்வதி வந்து என்ன பண்றாங்கன்னா, காயினை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. எடி ஏந்து காயினை ரிமூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. கமருதீன் எழுந்துருன்ற மாதிரி பார்வதி கமருதீன் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, உடனே அந்த இடத்துல அரோரா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. ஏன் சபரிக்கு வரல நீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் அடிக்கிறாங்க. எப்படி? அப்படின்ற ஒரு வேலிடான பாயிண்ட் அடிக்கிறாங்க. சபரிக்கு ஏன் வரல நீங்க? ஏன்னா சபரி முதல் இடத்துல இருக்கான், 2வது இடத்துல பார்வதி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, சபரி முதலிடம், 2வது இடத்துல பார்வதி, கமருதீன். சோ சபரி வீழ்த்தினா பார்வதிக்கு பெனிஃபிட் இருக்கு. எப்படி? சபரியை வீழ்த்தினா பார்வதிக்கு பெனிஃபிட் இருக்கு. அதனால சபரி அவுட் ஆகணும்னு வெயிட் பண்றது அவங்களுடைய சுயநலம். கரெக்டா? சுயநலம். இப்ப இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாங்க? கமருதீனுக்காக பார்வதி வராங்க. ஏன்னா கமருதீன் இருந்தா பார்வதிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா? ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? பதிலே சொல்லல அங்க. ஏன்னா அவங்களுக்கு சுயநலமா வந்து நம்ம சபரி ஒரு பாயிண்ட் எடுத்தானா நம்ம முன்னாடி போலாம் அப்படின்றது பார்வதி இடணும். கரெக்ட்ல? அப்ப அது கரெக்ட்னா நீங்க முதல் ரவுண்டே இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க அப்போஸ் பண்ணிருக்கணும். அப்போஸ் பண்ணல. முதல் ரவுண்ட்ல அப்போஸ் பண்ணல, பேஸ்ட் அப் அந்த ப்ரோமோ. ஓகே, பார்வ அப்படியே சைலண்டா இருக்காங்க. ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா தள்ளுங்கடான்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து இவர் கத்துறாரு, கமருதீன் கத்துறாரு. அப்போ வந்து டைம் கவுண்ட் ஓடுது போல. இருங்க இன்னும் செகண்ட்ஸ் ஓடுதுன்னும் போது செகண்ட்ஸ் ஓடுறதுக்கு அப்புறம் எழுதுகிறாங்க. கமருதீன் வந்து பிரேக் டவுன் ஆகி அழுகுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் கமருதீன் அழுவதை நம்மளால் பார்க்கறதுக்கு
என்னடா கமருதீன் அழுதுட்ட அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த டாஸ்க்ல ஜெயிக்கலான்னு பார்த்தா கமருதீன் மொத்தமா முடிச்சு விட்டாங்க அந்த இடத்துல. ஓகே, எல்லாரும் உடனே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்றீங்க, சோ கையை எடுத்து விடுறது என்னுடைய கேம், எப்படி கையை எடுத்து விடுறது உன்னுடைய கேம் அப்படின்றத சொல்றீங்க. கரெக்டுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்றது. நீங்க கையை எடுத்து விடுறது உன்னுடைய கேம்னா நீங்க கேள்வி கேட்க கூடாது அந்த இடத்துல. நீங்க கையை எடுத்து விடுங்க இதெல்லாம் பண்ணுங்க, அப்ப கேள்வி கேட்க கூடாது. நீங்க கேள்வி கேட்கறதா இருந்தா முதல் ரவுண்ட்லயே கேட்கணும். இந்த மாதிரி கூட்டணியா அட்டாக் பண்றீங்க நீங்க பேசிருந்தீங்கன்னா முதல் ரவுண்ட் சபரிக்கு பண்ணும்போது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க அப்ப பேசிட்டு 2வது இடத்துல பேசியிருந்தா எனக்கு நியாயமா படும். நீங்க அப்ப பேசாம கமருதீனுக்காக வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா அது நியாயமா படாது. ஏன்னா நீங்க கமருதீனுக்காக பேசுறீங்க, ஏன்னா கமருதீனும் நீங்களே சேர்ந்து கேம் விளையாடலாம்னு பிளான் பண்றீங்கன்றதான் நாங்க எடுப்போம். ஓகே, இது ஒரு பக்கம் அப்பதான் சுபிக்ஷா சொல்றாங்க. ஏன்னா சபரி வந்து பாயிண்ட்ஸ் இதே சுபிக்ஷா சொல்றாங்க பாரு லீட்ல இருந்தா அவங்க விடுவாங்களா அப்படியே பாலு அப்படின்னுவாங்களா அப்படின்னு சொன்னவொடனே இல்ல நான் அவனுக்காக பண்ணல இவனுக்காக பண்ணலாம் கிடையாது. இதுல அதுதான் உண்மை, அவனுக்காக பண்ணல இவனுக்காகலாம் பண்ணல கிடையாதெல்லாம் இல்ல கிடையாது. ஸோ அவங்களுக்கு சபரி அவுட் ஆகணும் அப்படின்றதான் எண்ணம். ஸோ கமருதீன் 2வது இருந்தா நம்மள சேஃப் கார்டு பண்ணுவான், இது ஒரு பிசிக்கல் டாஸ்க். கமருதீன் நம்ம பக்கம் நின்னான்னா நம்மள அசைக்க முடியாதுன்ற மாதிரி பார்வதி நினைச்சிருப்பாங்க. வாட் டு டூ, அதுக்கு தான் உடனே குரூப்பா சேர்ந்து பண்ணுங்கப்பா, திஸ் இஸ் த கேம் பிளே, திஸ் இஸ் த கேம் பிளே அப்படின்னு. நேத்து அப்படிதானங்க சொன்னீங்க, சபரி பாயிண்ட்ல அதிகமா இருக்கும், சபரி கிட்ட போங்கடா சபரி கிட்டடா போங்கடான்னு போது 3 பேரும் போய் சபரிய பால் அடிக்கும் போது தெரியலீங்களாங்க? அப்போ உங்களுக்கு தெரியலையா பாயிண்ட்ல அவன் லீட்ல இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அப்ப மட்டும் உங்களுக்கு இனிச்சுதா? இந்த கேமை பொறுத்தவரை எவன் பாயிண்ட் அதிகமா இருக்கானோ அவனை குறைச்சி முதல்லயே வெளியேற்றணுன்றது தானே கேமு. லாஜிக்கலி அதானே கரெக்ட், லாஜிக்கலி அதானே மக்களை கரெக்ட். அதுதான் அங்க இது. அதை கமருதீனே ஒரு பாயிண்ட்ல எடுத்து பார்ப்பல ஸ்போர்ட்டிவா, ஏன்னா கமருதீன் அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க. ஸோ அவரு ஒரு பக்கம் பிரேக் டவுன் ஆகிறது கஷ்டமா இருந்தாலும் கேம் அப்படிதான், லீட்ல இருக்கணும் குறைக்கிறது தானே கேம். நம்ம லீடிங் போனோம்னா ஃபர்ஸ்ட் 2-3 இடத்துல இருக்கணும் குறைச்சி கேம் விளையாடுறது தான். இதே பார்வதியா இருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, பார்வதி அந்த பிளான் எக்ஸிக்யூட்டே பண்ணலையா? அவங்களே பிளான் போட்டவங்க தானே விக்ரம் கூட சேர்ந்துக்கிட்டு பாயிண்ட் அதிகமா இருக்கணும் அடிச்சா நல்லா இருக்கும்னு பிளான் பண்ணலையா? என்னங்க இது அவங்களுக்கு தகுந்தாற்போல் சச்ச ஹிப்போக்ரேட்டுங்க. அதான் சொல்றேன், சச்ச ஹிப்போக்ரேட் பார்வதி அப்படின்றத நான் சொல்லுவேன், ஆணித்தனமாக நான் சொல்லுவேன், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சபரியை வீழ்த்தும் போது கேட்காத பார்வதி கமருதீனை வீழ்த்தும் போது கேட்பது என்ன? சோ நம்மளுக்கு பலமா இருக்க கமருதீனை வீழ்த்திட்டா நம்ம யார் பாதுகாப்பா அப்படின்ற சுயநலம். சபரி போனதும் சுயநலம் தான், இங்க கமருதீன் போனா நமக்கு பாதிப்பாயிருமே. ஏன்னா கமருதீனும் பார்வதி ஒரே பாயிண்ட்ல இருக்காங்க, கமருதீன் அண்ட் பார்வதி சேம் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இல்லையா? இப்ப கமருதீனை கமருதீனை முடிச்சுட்டா அடுத்து பார்வதி பக்கம் தான் வருவாங்கன்றதால சோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்களா, குரூப்பா பண்ணுங்கப்பா இது பண்ணுங்க, ஒன்னும் பண்ண முடியாது. அந்த இடத்துல பாயிண்ட்ல எவன் மேல லீட்ல இருக்கானோ அவனை அடிச்சு வெளியேற்றிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான கேம் பிளே தான் பண்ண முடியும். இந்த கேம் அப்படிதான் நடக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி அந்த ஆஷா அந்த மேல வயிற்று விழும்போது வலிக்குது இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல விட்டுருணும். அப்படி வலிக்குது இதெல்லாம் பண்ணும்போது ஆஷா அமுக்க கூடாது, அது டேம் பண்ணா அது ரொம்ப கஷ்டம். அந்த இடத்துல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா தப்பு. பட் விஷுவல்ஸை பார்ப்போம். இந்த ப்ரோமோ அடிப்படையில் பேசணும்னா பார்வதி பேசுறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது, தகுதியே இல்லை முதல்ல. அதை அவங்க பண்ணாம இருந்தா பேசலாம். அவங்களே அவங்களுக்கு தேவைன்னும் போது பண்ணும்போது மற்றவங்களுக்கு ஒண்ணுன்னா ஒன்று, மற்றவங்க பண்ணாது தப்பு, பார்வதி பண்ணா ரைட்டுன்றதுலாம் பேசுறது எனக்கு ஹிப்போக்ரேட்டா தான் தெரியுது. இதை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.